பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து எழும்பூர் ராஜரத்தினம் ஸ்டேடியம் வரை பேரணி சென்ற பகுதி நேர ஆசிரியர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். அந்த காட்சியை காணலாம். பேரணி முடிந்த பிறகு எழும்பூரில் பகுதி நேர ஆசிரியர்கள் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லலாம். கடந்த 12 நாட்களாக போராடி வந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று 13வது நாளாக சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து ராஜரத்தினம் ஸ்டேடியம் வரைக்கும் சாலையில் பேரணியாக சென்றார்கள். கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டார்கள். அதன் பிறகு திடீரென ராஜரத்தினம் ஸ்டேடியம் அருகே சாலை மறியலில் ஈடுபட முயற்சித்ததன் காரணமாக அவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 181 அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பகுதி நேர ஆசிரியராக இருக்கக்கூடிய 12,000 ஆசிரியர்களுக்கு நிரந்தர பணி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதனை தற்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக 13வது நாளாக இன்று போராடி இருக்கிறார்கள். மேலும் அங்கிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயற்சியதன் காரணமாக அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் காவல்துறை வாகனங்களில் கைது செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்போது ராயப்படியில் இருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்தில் அவர்களை அழைத்து வைத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி நேர ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் இசை, நடனம், தையல் பயிற்சி மற்றும் ஓவியம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரக்கூடிய பகுதி நேர ஆசிரியர்களுக்கு அரசு பணி வழங்கப்படும் என, நிரந்தர பணி வழங்கப்படும் என திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி 181 சொல்லப்பட்டிருந்தது. அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை வைத்து கிட்டத்தட்ட 13 நாட்களாக அவர்கள் போராடி இருக்கிறார்கள். பல்வேறு வகையில் போராடிய அவர்கள் அந்த நிரந்தர பணிக்கான அந்த அறிவிப்பு வரும் வரைக்கும் அவர்கள் போராடி கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.